பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். ஆதார வசனம் சங்கீதம் 48:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காரியம் மனிதனால் முடியவே முடியாது. கர்த்தர் தான் செய்தார் என்று யாவரும் சொல்லும் வகையில் ஆச்சரியமான முறையில் அற்புதமாக நம் வாழ்வில் செய்ய விரும்புகிறார். தம் மகிமையை வேறொருவருக்கு கொடேன் என்றார். சில சிறையிருப்புகளிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு வெளியே வரும்போது கர்த்தரை அறியாதவர்கள் கூட, இவர்கள் சர்ச்சுக்கு போகிறார்கள் அல்லவா, அந்த தெய்வம்தான் செய்திருக்கும்படி அவர்தான் செய்திருக்கிறார் என்பார்கள். தாவீது இதை அனுபவித்ததனாலே சங்கீதமாக பாடி வைத்தான். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சங்கீதம் 126:2-3. நான் உனக்கு அதிசயங்களை காணப்படுவேன் என்று தானே வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த அதிசயங்களை, அற்புதங்களை நாம் எதிர்பார்க்கும் காலத்தின் விதத்தில், நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் செய்ய மாட்டார். காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. அவருக்கு நாம் விட்டு கொடுத்தான் ஆக வேண்டும். அவருடைய விருப்பப்பட்டு செய்வார். இதற்குத்தான் நம்மை அமர்ந்திருக்க சொல்கிறார். அமர்ந்திருப்பது, அமைதியாக இருப்பது என்பது நமக்கு பல சமயங்களில் சேலஞ்சாகவே இருக்கிறது. நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் செய்கிறேன் என்றார். இஸ்ரவேல் மக்களுக்காக செய்தாரா இல்லையா? யாத்திராங்க 14:14. அவருடைய யுத்த முறை நம்முடைய மூளைக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாதாக இருக்கிறது. இந்த மூளையை, நம்முடைய பிரெயினை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு லாஜிக்கு தேடாதே. லாஜிக்கு கொண்டு கர்த்தரிட வரவே முடியாதுங்க. இது எப்படி, அது எப்படி, அது எப்படியாக, இது எப்படியா, அது அப்படித்தான் ஆகும் என்று சொல்லி அமர வைத்துவிட்டு குழந்தை இருதயத்தோடு நாம் அவரை நெருங்கினால், உறவில் நிலைத்திருந்தால் உங்களால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். யோபு 37:5. நான் சொல்ல முடியும், நான் சாட்சி சொல்ல முடியும், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என் வாழ்வில் செய்திருக்கிறார் என்று. ஏங்க, ஒரு கோலை நீட்டினால் கடல் பிளக்குமா? பிளந்ததே. இஸ்ரவேல் மக்கள் அக்கறைப்பட்டார்களே. ஒரு குச்சியை வெட்டி தண்ணீரில் போட்டால் கசப்பு மாறி தித்திப்பாக மாறுமா? மாறினதே, ஆனதே. யாத்திராகம் 15:25. இதை கடவுள் மட்டும்தாங்க செய்ய முடியும். அது உங்கள் வாழ்வு செய்ய அவர் ஆயத்தம். நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும், நீங்கள் அமர வேண்டும், நீங்கள் சும்மா இருக்க வேண்டும், நீங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 40 வருடங்கள் வானத்திலிருந்து ஆகாரம் 3 வேளைக்கு சுமார் 25 லட்சம் பேருக்கு போஷித்தாரே. கொஞ்சம் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு 3 பேர் 4 பேர் சேருக்கு என்ன கஷ்டப்படுறோம். அன்று செய்தவர் என்றும் செய்வார். தம் மக்களுக்கு எக்காலத்திலும் செய்வார். உங்களுக்கு செய்வார். அவர் மாறாதவர். அவருடைய ஆண்டுகள் முடித்து போவதில்லை. இன்று உங்கள் வாழ்வில் செய்வார். அவர் ஆயத்தம் உள்ளவராகவே இருக்கிறார். இதற்கு ஒரு கண்டிஷன், நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருத்தல் என்றால் ஏதும் செய்யாமல் கையை கட்டி கொண்டு சும்மா உட்கார்ந்திருப்பது என்று சொல்லவில்லை. அவரிடம் சகலத்தை ஒப்பு கொடுத்து விட்டு அவர் சகலத்தை பொறுப்பெடுத்து கொண்டார் என்ற நிச்சயம், விசுவாச உறுதி உங்களுக்கு வேண்டும். இதில் ஒரு அமைதி உங்களுக்கு இருக்க வேண்டும். இதில் ஒரு வல்லமை நீங்கள் காண்பிக்க வேண்டும். அடுத்து என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மாத்திரம் அவர் விரும்புகிற வகையில் அவர் பார்க்கிறார் என்ற மனதோடு செய்து முடிக்க வேண்டும். ரூத்து வந்து விட்டால் நகோமியோடு. அந்த வயலுக்கு சொன்னால் போனால், இல்லை இன்னைக்கு அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது, இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு போனாலா? அதே வயலில் வாடி வேறு வயலுக்கு போக வேண்டாம் என்று போவா சொன்னால் அப்படியே செய்தாள். அமர்ந்திருந்தல் அதுதான். என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். நம்முடைய சொந்த மூளையை கொண்டுலாம் வரக்கூடாது. நாமவே எதையாவது அதை செய்து இதை செய்து பார்த்து விளாண்டு போகக்கூடாது. அது வாய்க்காது. அவரோடு பேசுவதில், அவர் சத்தம் கேட்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதிகாலை ஜெபம், துதி, ஸ்தோத்திரம், வேதம் வாசித்தல், வாக்கை தியானித்தல், இதில் தொய்வே இருக்கக்கூடாது. இதுதான் அமர்ந்திருத்தல். எனக்காக கர்த்தர் கல்வாரியில் எல்லாம் செய்து முடித்து விட்டார், என் வாழ்வில் இப்போது செய்து வருகிறார் என்ற திண்ணக்கம் உங்களுக்கு வேண்டும். இதுதான் அமர்ந்திருப்பது. இதை நீங்கள் செய்ய வேண்டும். 1 பேதுரு 5:6-7 வாசித்து பாருங்கள். கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விட வேண்டும். கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுருங்க, நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன்னு இருக்கக்கூடாது. அவர் மேலே கொடுத்தால் கொடுத்தது தான். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த அடங்கி இருங்கள் தான் அமர்ந்திருத்தல். அடைகாக்கும் கோழி சிறிது நேரம் முட்டையின் மேல் அமர்ந்து விட்டு பின் எழுந்து ஓடிப்போவதாக இருந்தால் முட்டையிலிருந்து குஞ்சுகள் வராது. பல மணி நேரம் அமர்ந்திருக்கும். சிறிது நேரம் வெளியே போய் இறை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வந்து அதே அமரும் வேலைக்கு வந்துவிடும். உங்களுக்கு கொடுத்த வாக்கை இருதயத்தில் வைத்து அதை அப்படியே நடக்கப் போகிறது என்று அதையே தியானித்து மனக்கண்களில் கண்டு வாயில் விசுவாச வார்த்தையை வைத்து கொண்டு அமர்ந்திருக்கும் போது கற்பனைக்கு மெட்டாத காரியங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும்.
சூழ்நிலை எவ்வளவு மோசமாக போனாலும் சரி, ஆப்போசிட்டாக நடந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அதை திருப்ப அவரால் கூடும். அவருடைய நேரத்தில் அதை செய்து முடிப்பார். அந்த அடைகாய்ப்பதில் நீங்கள் மாறவே கூடாது. ஆபிரகாம் இப்படி இருந்தான். வயது சென்று போய்விட்டது. சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது. வாக்குத்தத்த பிள்ளை ஈசாக்கை பெற்றானே. கர்த்தரே இதை செய்தார் என்பது பறைசாட்டப்பட்டது, எல்லாருக்கும் தெரியும். 25 வருடங்கள் அமர்ந்திருந்தார். நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. பிள்ளை பிறக்கும் என்று சொல்லியிருந்தால் எல்லாரும் சிரித்திருப்பார்கள். அவன் அதை பற்றி கவலைப்பட்டதாகவே இல்லை. கிதியோன் 3 பேரை கொண்டு மணலத்தனையாக வந்த எதிரியான மீதியானரை முறியடித்தானே. கர்த்தர் சொன்னபடி செய்தான், சிறிதும் பிசகவில்லை. இதுதான் அமர்ந்திருக்கும் போதே செய்வது. நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அமைதியாக இருங்க, பேசவே பேசக்கூடாது, சும்மா சுற்றிட்டு வாங்க எரிகோ கோட்டை, அப்படித்தானே சொன்னார். 7வது நாள் தரைமட்டமாக்கி கொடுக்கவில்லையா? ஒரே ஒரு வழி கேட்டார்கள், கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். எல்லாமே வழியாக்கினார் போ என்று. அப்படி உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் ஒன்றுதான் கேட்கிறீர்கள், எல்லாமே வழியாக்கி தருவார், சகலத்தையும் வழியாக்கி தருவார். எதிரி இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போய் விடுவான். மக்களை, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் சொல்லுகிறபடி அமர்ந்திருந்து அவரது கிருபையையே சார்ந்திருங்கள். இதை கர்த்தர்தான், கடவுள்தான் செய்தார் என்று சொல்லும்படி எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்து முடிப்பார். உங்கள் எல்லையில் நிச்சயம் செய்வார். ஊழியத்தில் இருக்கிறவர்கள் இதை பெருக்க வேண்டும், மக்களை கூட்ட வேண்டும் என்பதற்கு அதையும் இதையும் செய்து சோர்வடைந்து விடாதீர்கள். ஊழியக்காரர்களே, நீங்கள் சோர்வடையாதீர்கள். கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்திருங்கள். அவர் வேலை வந்ததும் 3000 5000 என்று உங்கள் சபைக்கு வருவார்கள். கர்த்தர் செய்தால் அது அற்பமாய் சொற்பமாகிறது. அவரோடு இணைந்திருங்கள், அமர்ந்திருங்கள், அமைதியாக இருங்கள், மகிமையின் மேல் மகிமையை காண்பீர்கள். இந்த அமைதிக்கு உங்கள் ஆத்துமாவை, அதாவது உங்கள் உணர்வு, சித்தம், மனம், இதை நீங்கள் கொஞ்சம் அமர்க்க வைக்க வேண்டும். பால் மறந்த குழந்தையை போல அடக்கி அமர பண்ணுங்கள், தாவீதை போல. சங்கீதம் 131:2. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் சொன்னபடி நான் உம்மில் அமர்ந்திருப்பேன். நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீரோ சகலத்தையும் சம்பூரணமாய் பெற்று நிறைவாக பூரணமாக அந்த பூமியிலே வாழ்ந்து சாட்சியாக இருப்பேன். அதற்கு என்னுடைய மனதை நான் கொஞ்சம் அடக்கி அமரப்பன உடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு நான் அமர்ந்திருந்து சகலத்தையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.